இப்போ அந்த காலத்துலலாம் வந்து சுத்தி போடுற வழக்கம் அப்படின்னாலே வந்து காஞ்ச மிளகா வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் எலுமிச்சப்பழம் வச்சு சுத்தி போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கற்பூரம் வச்சு சுத்தி போடுறாங்க, கல்லுப்பு கூட வச்சு சுத்தி போடுறத நம்ம பார்த்துருப்போம். இதுல எந்த முறை சிறந்தது மேம்? எப்படி பண்றது சரியான வழிமுறை சுத்தி போடுறதுக்கு? அதாவது எதுல நம்ம பண்ணாலுமே அது வந்து அழிஞ்சிடணும். இப்போ உப்பை வந்து நம்மளுக்கு சுத்தி தண்ணியில போட்டோன்னா என்ன ஆயிடும்? கரைஞ்சிரும். அப்போது நம்மளுக்கு ஒரு திருஷ்டி ஒன்று கழித்து அதை ஒன்றுத்துல போடுறோன்னா அது கரைஞ்சி போயிடணும். அப்போ தான் அந்த விஷயம் வந்து அந்த சால்வ் ஆன மாதிரி ஒரு கணக்கு. இப்போ காஞ்ச மிளகா வச்சு சுத்தி போடுறாங்க, அது வந்து அழியக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுல்ல, அப்போ என்ன பண்ணலாம்? அதை வந்து நெருப்பில் போடலாம். அப்புறம் இந்த கறி வச்சு எல்லாம் சுத்தி போடுறாங்க, அதுக்கு பின்னணி கதைகள் எதா இருக்கா மேம்? இப்போ கறி வச்சு சுத்தி போடுறத பற்றி அப்படி ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே கறி, கல்லுப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு 7 வீட்டில் இருக்கக்கூடிய கூரை. இப்போலாம் எங்கள் கூரை விட பார்க்க முடியல. அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும்னும் போது கல்லுப்பில் பண்ணுறது சீக்கிரமாக அந்த தீர்வை நம்மளுக்கு கொடுக்கும்.